சார் ஒரு விஷயம், மினிஸ்டரோட செகண்ட் ஒய்ஃப் மாயா, அவங்க கூட தான் இந்த சத்யா இப்பவும் இருக்கான். மினிஸ்டரை விட அவங்க ரொம்ப டேஞ்சரஸ் லேடி. அவங்க சப்போர்ட்ல கூட இவன் ரியாக்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. மினிஸ்டரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி மாயா கிரிமினல் வேலை பண்றாங்க. அதுக்கு எல்லாமே இவன் தான் பேக்கிங்ல இருக்கான். இது எல்லாமே டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கும் தான் தெரியுமே, பதவிக்கும் சலுகைக்கும் ஆசைப்பட்டு நம்ம டிபார்ட்மெண்ட் ஹையர் அபிஷியல்ஸே. நோ சர்மா, நமக்கு பாலிடிக்ஸ்லாம் வேணாம். ஒரு அப்பாவையை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒரு குடும்பத்தையே சித்திரவதை பண்றாங்க. அதை சரி செய்யணுங்கிறது மட்டும்தான் நம்ம மோட்டிவ். ஸோ நம்ம அதை மட்டும் பார்ப்போம். ஷூர் சார், கண்டிப்பா. ஓகே மிஸ்டர் சர்மா, உங்க உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். தேங்க்யூ வெரி மச். யூ ஆர் வெல்கம் சார். சரி சர்மா, நான் சென்னை போகும்போது உங்களுக்கு நான் கால் பண்றேன். ஓகே சார். பை தி வே, ஃபைலை பத்திரமா வச்சுங்க சார். நீங்க சொன்னதால ஸ்பேர் காப்பி கூட எடுக்கல சார். சிஸ்டத்துல இருந்து எரேஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணா திரும்ப கிடைக்காது சார். இல்லை சர்மா, நான் பத்திரமா பார்த்துப்பேன். ஓகே, தேங்க்யூ சார். பை. தேங்க்யூ. டேய், நான் சொல்றத கேளுடா. இந்த டீல் கண்டிப்பா முடியும். என்ன நம்பு. டேய், நான் உன்னை நம்புறேன். ஆனா அந்த டீல் மட்டும் ஓகே வச்சுக்குவேன். எனக்கு 10 லட்சம் லாஸ் ஆகும். அப்ப நான் உன் வாயை உடைப்பேன். டேய், பல்ல காலி பண்ணிராத, அப்புறம் என் கிளாமர் போயிடும். ஜோக்கு. சரி வா கிளம்பலாம். பில்ல நான் தான் பே பண்ணுவேன். அச்சி வாடா. டேய் மச்சி, வாடா. டேய் நான் பண்றேன்டா. நமக்குள்ள என்னடா? டேய் இருடா, நான் பே பண்றேன். டேய் லூஸ் மாதிரி பேச விடு. சாரி, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். சார், ஐம் ரியலி சாரி சார். ஜூஸ் பட்டுருச்சு. இடியட், கண்ணு தெரியல உனக்கு? ஹலோ சார், மைண்ட் வாஷ். நான் தான் தெரிய மாட்டேன் சொல்றேன். யோ பாரியா, போட்டோலாம் நாஸ்தி பண்ணிட்டேன். உன்னால அட்ரஸ் எல்லாம் போயிடுச்சு. இதை கலெக்ட் பண்றதுக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுத்து தெரியுமா? சார் 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 சார், கோபப்படாதீங்க சார். நீங்க தமிழா? தமிழா இருந்தா என்ன வேணா பண்ணுவீங்களா? அவனை அடிக்கலாம் சட்டம் போட்டிருக்கீங்களா? படிச்சவன் தானே நீ. பப்ளிக்ல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது? கொஞ்சம் கூட மேனஸ் இல்ல. ஹலோ சார், திஸ் இஸ் லிமிட். நான் வேணுமா பண்ண தெரிய மாட்டேன்னு சொல்றேன். பேசாம சார். சாரி சார், தெரியாம பண்ணிட்டான். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். நடந்த தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். தப்பா எடுத்துக்காதீங்க. டேய் வாட போலாம். தீபா, வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கா? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். ஏண்டி, வேலை ஏதாவது இருக்கா? வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை. வேலை இல்லைன்னா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதானே? இங்கே எதுக்கு வெட்டியா உட்காந்துக்கிட்டு? சீக்கிரமா வீட்டுக்கு போனா தங்கச்சிங்களோட கொஞ்ச நேரம் பேசலாம். அம்மாவுக்கும் கூட மாட உதவி ஏதாவது பண்ணலாம்ல. வா வீட்டுக்கு போலாம். நீ கிளம்புறதுனா கிளம்பு, நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். இங்க இருந்து என்னடி பண்ண போற? ஏய், ஒன்னதான் கேக்குறேன். வீட்டுக்கு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை? வீட்டுக்கு போனா அந்த பிரபாகர் இருப்பாரு. எனக்கு வர சங்கடமா இருக்கு. ஏய், பிரபாகர் அப்பவே கிளம்பிருப்பாருடி. இன்னுமா உட்காந்துருப்பாரு? ஆமா, அப்படியே போயிட்டாலும் வந்தவருக்கு விருந்தெல்லாம் வச்சு ராஜ உபசரணை பண்ணா அவர் எங்கடி போவாரு? இன்னும் வீட்டுல தான் இருக்காரு. இன்னுமா? ஆமாடி, நான் என்ன பொய்யா சொல்றேன்? கொஞ்சம் முன்னாடி கூட அம்மாவுக்கு போன் பண்ணேன். அங்க ஒரே சிரிப்பும் கூத்துமால இருக்கு. கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளினால போறது இல்லைங்கிற மாதிரி டேரா போட்டுட்டு உட்காந்துருக்காரு. ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சாப்பிட கூப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதானே? தங்கச்சி விளையாட கூப்பிட்டாலாம். இவரும் நேரம் காலம் தெரியாம விளையாடிட்டு இருக்காராம். இதெல்லாம் தேவையாடி? அவரை சொல்லியும் தப்பு இல்ல. எல்லாம் எங்க அம்மா பண்ற வேலை. அவர் எதை மனசுல வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வராருன்னு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தா இப்படி பண்றாங்கன்னா என்னடி அர்த்தம்? விட்டு போன உறவை புதுப்பிக்கலான்னு பாக்குறாங்களா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அவர் வீட்டுக்கு அடிக்கடி வர்றதும் அத்தை அத்தைன்னு உருகிறதும் பதிலுக்கு அம்மா தம்பி தம்பின்னு குழையறதும் பார்க்கவே சகிக்கல. எனக்கே பிடிக்கலங்கிறப்போ அம்மா எந்த நம்பிக்கையில அப்படி எல்லாம் பண்றாங்க? அவரெல்லாம் நாங்க எவ்வளவு அனுபவிச்சிருப்போம், எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்திருப்பாரு. அதெல்லாம் ஒரேடியும் மறந்துட்டு அவர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டா அது எப்படி முடியும்? அவர் உதவி பண்றாருன்னா பழசெல்லாம் மறந்துட முடியுமா? நீயே யோசிச்சு பாரு. திரும்பவும் நான் அவர் கூட சேர்றேனே வச்சுக்கோ,
அவரை பாக்குறப்போலாம் எனக்கு உறுத்தலா தானே இருக்கும். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என்ன குத்திக்கிட்டே தானே இருக்கும். அதை மீறி அவர் கூட குடும்பம் நடத்துனா என்னால எப்படி முடியும்? ஆனா நீயும் லேசுப்பட்டவே இல்லடி. அம்மாவோட சேர்ந்து நீயும் தானே நடக்க மாட்ற. பிரபாகர் நல்லவரு, நமக்காக ஓடி ஓடி ஹெல்ப் பண்றாரு, அப்படி இப்படின்னு ஜால்ரா போட. ஏய், நான் என்னடி பண்ணேன்? போதும்டி. நானும் அவரும் ஒண்ணு சேர்ந்துட்டா நல்லா இருக்கும்னு நீ மனசுக்குள்ள ஆசைப்படுறது எனக்கு தெரியாம இல்ல. ஆனா அந்த ஆசையை அப்படியே அழிச்சிடு. கனவுலயும் அது நடக்காது. ஏய் தீபா, நான் சொல்றேன். அம்மா வயசானவங்க, அவங்களுக்கு தான் என்ன பத்தி புரியல. நீயாவது என்ன புரிஞ்சுக்க மாட்டியா? ஏய், எனக்கு புரியாமலடி. நானும் உன்ன மாதிரி தானே. உன் வேதனை எனக்கு புரியுது. ஆனா பெத்தவங்க நம்மள மாதிரி யோசிக்க மாட்டாங்க. அவங்க யோசனையே வேற. பிள்ளைங்க வாழ்க்கைன்னு வந்துட்டா அவங்க பகையெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. பழசெல்லாம் மறந்துட்டு பிரிஞ்சவங்கள சேர்த்து வைக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதுக்காக யார் கால விழறதுக்கும் தயாரா இருப்பாங்க. இப்ப என்னையே எடுத்துக்கோ. மோகனே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவன் கூட வாழணுங்கிற ஆசை எனக்கு துளி கூட இல்ல. ஆனாலும் அவங்க சும்மா இருக்காங்களா? வெக்கத்தை விட்டு திரும்ப திரும்ப வந்து என்னை சமாதானப்படுத்தணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. உன் விஷயத்திலேயே அம்மா அதாண்டி பண்றாங்க. புருஷன் எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் அவனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழணும்னு தான் பெத்தவங்களும் சொல்றாங்க. அதுவும் தப்பு பண்ணவன் ஒருத்தன் தெரிஞ்சிட்டான்னு வச்சுக்க, அவனை கடவுளாவே நினைக்கிறாங்க. நம்மளோட வலி வேதனை எதுவுமே அவங்களுக்கு புரியறது இல்ல. நாம நம்பி ஏமாந்துருக்கோண்டி. புருஷனால பாதிக்கப்பட்டிருக்கோம். ஆனா அவங்களுக்கு அது புரியறதே இல்ல. குடும்பம்னா 1000 பிரச்சனை இருக்குன்னு மழுப்பலா சொல்லி அவனோட சேர்ந்து வாழணும்னு நிர்பந்தம் பண்றாங்க. கண்டிப்பா இது அராஜகண்டி. பொம்மைக்கு பேட்டரி மாத்துற மாதிரி மனசை எப்படி மாத்த முடியும்? நமக்குன்னு புத்தி இல்ல. எது சரி எது தப்புன்னு புரிஞ்சுக்கிற தெளிவில்ல. இது நம்ம வாழ்க்கடி. இத நாம தான் தீர்மானிக்கணும். வயசுல பெரியவங்க நாங்க சொல்றதை கேளுன்னு நிர்பந்தம் பண்றத என்னால ஏத்துக்கவே முடியாது. அன்னைக்கு மோகனை பத்தி அம்மா பேசினப்ப உண்மையாவே எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அம்மான்னு இல்ல, அவன் பேச்ச யார் எடுத்தாலும் எனக்கு எரிச்சலா இருக்கு. பிடிக்காத உன்னை பேசக்கூடாதுங்கிற இங்கிதம் பெரியவங்களுக்கு தெரியறதே இல்ல. திருந்தி வரவனை மன்னிச்சு ஏத்துக்க கூடாதா? அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் தரக்கூடாதான்னு நியாய தர்மம் பேசுறாங்கல்ல. புருஷனுங்க பண்ற அதே தப்ப நாம பண்ணா அவங்க ஏத்துப்பாங்களா? மோகன் என் மேல பொய் கேஸ் கொடுத்தான். நான் இன்னொருத்தனை லவ் பண்ணதாவும் அவனோட சேர்ந்து நான் ஓடி போயிட்டதாவும் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன அசிங்கப்படுத்தினான். போலீஸை விட்டு என்ன சாகுற அளவுக்கு அடிச்சாங்க. இதையே நான் அவனுக்கு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருப்பாங்களா? இல்ல அவங்க அம்மா தான் அவனை சமாதானப்படுத்திருப்பாங்களா? பிரபாகர் மட்டும் என்னடி உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்க பாக்கல? அதே தப்ப நீ பண்ணிருந்தா அவரு உன்னை ஏத்துக்கிட்டு இருப்பாரா? ஆம்பளையும் பொம்பளையும் ஒரே தப்பு பண்ணாலும் அதுக்கான தண்டனை மட்டும் வேற வேறையா தான் இருக்கு. ஆம்பளை தப்பு பண்ணா மன்னிக்க சொல்ற அதே வாய் தான் பொம்பளை தப்பு பண்ணா செருப்பால் அடிக்க சொல்லுது. பொண்ணுன்னா கேவலமா நினைக்கிறாங்க. அவளை அடக்கி ஒடுக்கி எப்படியாவது புருஷன் கால்ல அடிமை மாதிரி வச்சுக்கணும். அதுக்காக தான் எல்லாருமே பாடுபடுறாங்க. சில பேர் மிரட்டுவாங்க, சில பேர் பாசமா அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா நோக்க என்னவோ ஒண்ணுதாண்டி. எனக்கு வேண்டாம், பிடிக்கல, அவங்க கூட வாழ மாட்டேன்னு சொன்னாலும் எப்படியாவது பாழங்கணத்துல தள்ளி விடதான் பாக்குறாங்க. கேட்டா நம்ம மேல அக்கறையா, நம்ம நல்லதுக்காக நம்ம வாழ்க்கைக்காக பண்றாங்களாம். சேர்த்து வச்ச சந்தோஷம் அவங்களுக்கு வேணா இருக்கலாண்டி. ஆனா வாழ போறது நாம. இஷ்டம் இல்லாத ஒருத்தனோட கஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் நரகத்தை அனுபவிக்கணும்னு நமக்கு என்ன தலையெழுத்தா? நீ அம்மா கிட்ட
கிட்ட தெளிவா பேசிட்டு தீபா. முடிஞ்ச பிரபாகரையும் வீட்டுக்கு வரவிடாம பண்ணிடலாம். எங்களுக்கு புருஷனோட சேர்ந்து வாழ பிடிக்கல, செத்தாலும் அது நடக்காதுன்னு தெளிவா சொல்லிடலாம். அப்பா, என்னப்பா நீங்க பாட்டுக்கு வந்துட்டு பேசாம போறீங்க? உள்ள வாங்க. இல்லம்மா, நீங்க 2 பேரும் ஏதோ சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கீங்க. தொந்தரவு பண்ண வேண்டாம் தான் நான் கிளம்புறேன். அப்பா, நீங்க அப்பவே வந்துட்டீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். சூழ்நிலை சரியில்லை. நான் அப்புறமா வந்து பேசுறேம்மா. மாமா, என்ன விஷயமா வந்தீங்க? ஒன்னும் சொல்லாம கிளம்பிட்டீங்க. இல்லம்மா, நான் இப்ப எதுவுமே பேசுற நிலைமையில இல்லம்மா. நான் என்ன பேச வந்தேனோ அதுக்கான பதில நீயே சொல்லிட்டம்மா. நாங்க வயசுல பெரியவங்க. புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையில ஒரு பக்கம் நியாயத்தை தான் நாங்க பாக்குறோம். உங்களுக்கும் மனசு இருக்கு, அதுல சொல்ல முடியாத வேதனைகள் இருக்குன்றத நாங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை. இத பார் கல்யாணி, பாசங்கிற பேர்ல பொண்ணுங்களை பாழுங்கணத்துல தள்ளுறத ஏத்துக்கவே முடியாது. அதை யார் பண்ணாலும் தப்புதாம்மா. மாமா, நான் பொதுவா தான் சொன்னேன். நீ பேசின ஒரு வார்த்தையிலையும் தப்பு கிடையாதே கல்யாணி. நீ தீபா கிட்ட கேட்ட கேள்விய எங்கிட்ட கேட்டிருந்தீன்னா எங்கிட்ட பதிலே இல்ல. நான் என்ன சொன்னாலும் அது மழுப்பலா தான் இருக்கும். மோகன் திருந்திட்டான், அவனை ஏத்துக்கன்னு சொல்றது ரொம்ப சுலபம். ஆனா அவனால நீ பட்ட அவமானம், காயம், வலி எல்லாம் உன் மனசுல அப்படியே ஆறாத வடுவாவே இருக்கு. கண்ணுல மண்ணு விழுந்தா எப்படி தூங்க முடியாதோ அப்படியே அந்த வலி உன் மனசுல இருக்கிற வரைக்கும் நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழறது நடக்காத காரியம்னு எனக்கு இப்பதாம்மா புரியுது. உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுல எங்களுக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இஷ்டமில்லாத ஒருத்தனோட கஷ்டப்பட்டு எதுக்காக வாழணும்னு ஒரு கேள்வி கேட்டியே, அது 100ல ஒரு வார்த்தைமா. இது உங்க வாழ்க்கை, எப்படி இருக்கணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். வயசுல பெரியவனாவே இருந்தாலும் இதுல நான் தலையிடக்கூடாது. நம்ம விரல் நம்ம கண்ணை குத்துனா நகத்தை வேணா வெட்டலாம், ஆனா விரலையே வெட்டக்கூடாதும்மா. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகத்தான் நான் சொல்றேன். இத நீ அட்வைஸா எடுத்துக்க வேண்டாம். பத்மா, மோகனால நீ பட்ட வலி எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க திருந்திட்டாங்கன்னு உண்மையான நம்பிக்கை உனக்கு எப்ப வருதோ அப்போ நீ வீட்டுக்கு வாமா. அது வரைக்கும் நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேம்மா. தொந்தரவு சரிம்மா, நான் வரேன் தீபா. என்னங்க கனகா, என்னங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கனகா வந்துட்டீங்களா மாமா? வந்துட்டம்மா. நான் இந்த டைமுக்கு வருவேன்னு உனக்கு தெரியும்ல, நீ ஏன் கதவு திறக்க வரல? அக்கா தான் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்க மாமா. அவர் வந்தா நான் பாத்துக்கிறேன், நான் சாப்பாடு கொடுத்துக்கிறேன், நீ போய் படுன்னு சொன்னாங்க. அதான் மாமா நான் போயிட்டேன். என்னைக்கும் இல்லாம இது என்ன புது பழக்கம்? சாப்பாடு போடுன்னு உன்னை யாரும் கேட்டாங்களா? இது பாருங்க,
நான் முன்ன மாதிரி இல்ல. தப்ப உணர்ந்து திருந்தி வந்திருக்கேங்க. என்னது திருந்தி வந்திருக்கியா? இத சொல்லிட்டு இங்கே சிரிப்பியா இல்ல உள்ள போய் சிரிப்பியா? திருந்தி வந்திருக்காளாம்ல, இத கேக்குறதுக்கு எனக்கே சிரிப்பா வருது. கேளு கனகா, இவ திருந்திட்டாளாம். நம்புறியா நீ? இல்ல மாமா, நான் நம்பவே மாட்டேன். இல்ல மாமா, சிரிக்காதீங்க. நான் நிஜமா சொல்றேன், நான் திருந்திட்டேன். என்ன சொன்ன? என்ன சொன்ன? மாமாவா? லூசு லூசு. இவ லூஸ் ஆயிட்டா கனகா. நேத்து வரைக்கும் மாடுனவ இப்ப என்ன பார்த்து மாமான்றா. இது எப்படி? இது பாருங்க மாமா, என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. அந்த மகமாயி சத்தியமா நான் மாறிட்டேன், என்ன நம்புங்க. அடியே அறிவு கட்டவள, மாப்பிள்ளை இப்பதான் உழைச்சு களைச்சு வந்திருக்காரு, அவரை நிம்மதியா இருக்க விட மாட்டியா? நான் திருந்திட்டேன் மாறிட்டேன்னு எதுக்கு பஞ்சாயத்து வச்சிட்டு இருக்க? நான் ஒன்னும் பஞ்சாயத்து வைக்கல. சண்டை சச்சரவு இல்லாம என் புருஷனோட நல்லபடியா வாழணும்னு நினைக்கிறேன். அது தப்பா? ஏன் என் புருஷனோட நான் பேசவே கூடாதா? மாப்பிள்ள, என்ன யாருமே மதிக்கிறது இல்ல, யாரும் நம்புறதும் இல்ல. எல்லாருமே சேர்ந்து என்ன என்ன பண்றதா இருக்கீங்க? எனக்கு இப்பவே அது சொல்லி ஆகணும். இப்ப நீ எதுக்கு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ற? அதான் ஏற்கனவே சொல்லியாச்சுல்ல, நீ ஆசைப்பட்டபடி உனக்கு டைவர்ஸ் கிடைக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கப்புறம் கனகாவனை முறைப்படி கல்யாணம் பண்ணிக்குவேன். அவதான் என் பொண்டாட்டி. சும்மா என் முன்னாடி அவதான் என் பொண்டாட்டி, அவதான் என் பொண்டாட்டின்னு சொல்லாதீங்க. கேட்கவே எனக்கு கஷ்டமா இருக்குங்க. இந்த பாரு, உனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஆடனுடைய தீர்ப்பை யாராலையும் மாத்த முடியாது. போன ஜென்மத்துல கனகாதே எங்க பொண்ணு, மாப்பிளைக்கு அவதே பொண்டாட்டிங்கிறது விதி. விதி இல்ல, நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ற சதி. பெத்த பொண்ணுக்கே இப்படி துரோகம் பண்ண நினைக்கிறியே, நீ எல்லாம் ஒரு அப்பாவா? யார் துரோகம் பண்றாங்க? உனக்கு தான் மாப்பிளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இல்ல, ஒதுங்கிடு. அவர் வழியை அவர் பாத்துக்கிட்டு. நான் ஏன் போகணும்? இது ஏன் வீடு, இவர் ஏன் புருஷன், நான் இங்கதான் இருப்பேன். ஏதோ புத்தி கேட்டு போய் கேட்க கூடாத உங்க பேச்செல்லாம் கேட்டு தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக இவர் என் புருஷனே இல்லம்பீங்களா? நான் பண்ணது தப்புதாங்க. அக்கா மாமான்னு அவங்கள நம்பி நான் நல்லா ஏமாந்துட்டேன். அவங்க காசுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. சத்தியமா நான் இனிமே அவங்களோட பழகவே மாட்டேன், என்ன நம்புங்க. மாமா, இவ சொல்றத நீங்க நம்புறீங்களா? இல்ல மாப்பிள, இவன் நடிக்கிறான். கனகாவோட உங்களை சேர்ந்து வாழ விடக்கூடாதுன்னு சொல்லி சதி பண்றான். கனகா, நீ என்ன நினைக்கிற? இது 100% டிராமா மாமா. இது அவங்க வேலையா தான் இருக்கும். பிரகாஷும் கௌரியும் சேர்ந்துதான் அக்காவை இங்க அமிச்சிருப்பாங்க. எல்லாமே ஏமாத்து வேலை. கரெக்டா சொன்ன கனகா. நிச்சயமா இது அவங்களோட வேலை தான். நல்லவ மாதிரி நடிச்சு நம்மளை ஏமாத்துன்னு அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. சத்தியமா இல்லைங்க. இனிமே பிரச்சனை பண்ணாம உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசையா வந்திருக்கேன். என்ன மன்னிச்சு ஏத்துக்கங்க, என்ன மன்னிச்சு ஏத்துக்கங்க. மாப்பிள, இதையெல்லாம் நீங்க நம்பாதீங்க. பொம்பளைங்க ஆம்பளைங்களை கவுக்குறதே இந்த கண்ணீராலதான். அதுக்கு மட்டும் நீங்க இடம் தந்துடாதீங்க. ஏன்பா இப்படி பேசுற? நான் தான் தப்பா உணர்ந்துட்டேன்னு சொல்றேன்ல, என்ன அவரோட சேர்த்து வைங்களேன். அதெல்லாம் முடிஞ்சு போன கதம்மா. இனிமே உனக்காக எங்களால பேச முடியாது. மாப்பிள, இவ சமயத்துக்கு தகுந்த மாதிரி பேச போடுவா. இவ பேச்ச நம்பி இனிமே நாம ஏமாற முடியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி கோர்ட்ல போய் டைவர்ஸ் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க நிம்மதியா இருங்க. இதுதான் எனக்கு நல்ல முடிவா படுது. என் முடிவு அதான் மாமா. இவ தான் என் பொண்டாட்டிங்கிறத யாராலையும் மாத்த முடியாது. என்ன ஒன்னும் இல்ல, இங்க சொன்ன டைவர்ஸ் கேட்டு கேஸையும் போட்டுட்டு திருந்திட்டேன்னு சொன்னா யார் நம்புவாங்க? நீ கோர்ட்டுக்கு வா, அங்க வச்சு இவளா நீ ஏன்னு முடிவு பண்ணிக்கலாம். முதல்ல கதவை சாத்திட்டு போய் தூங்கு. நீங்க வாங்க.